நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நமக்கு முழுசாக கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கிறது இல்லை. முழுசாக கிடைக்கிறதுக்கு சில உணவுகளை காம்பினேஷனில் எடுத்துக்கணும். அதை ஃபுட் பேரிங் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்பர் 1 அயன் அண்ட் விட்டமின் சி. சைவ உணவில் இருக்கிறது நான் ஹீம் அயன். நம்ம உடம்பால் இந்த நான் ஹீம் அயனை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ண முடியாது. ஹீம் அயனை தான் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ நான் ஹீம் அயனை ஹீம் அயனாக மாற்றணும் அப்படின்னா விட்டமின் சி சேர்த்துக்கணும். அதாவது இரும்புச்சத்துக்காக கீரை எடுத்துக்கும் போது எலுஞ்சப்பழம் கொஞ்சம் புளிஞ்சு விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற அயன் நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். நம்பர் 2 கால்சியம் அண்ட் விட்டமின் டி. உணவில் இருக்கிற கால்சியம் நமக்கு முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா விட்டமின் டி நிறைந்த உணவுகளோடு சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ தான் கால்சியம் நம்ம குடல் பகுதியிலேருந்து சரி கிட்னிலேருந்து சரி நமக்கு கிடைக்கும். அதாவது கால்சியத்துக்காக ராகி கூழ் எடுத்துக்கும் போது விட்டமின் டி நிறைந்த முட்டையோ மீனோ இல்லை மஷ்ரூமோட சேர்த்து எடுத்துக்கணும். நம்பர் 3 விட்டமின் ஏ, டி, இ, கே அண்ட் ஃபேட்ஸ். இந்த 4 விட்டமின்ஸுமே ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். ஃபேட்டில் கரையிறதுனால நம்ம உடம்பால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு விட்டமின் ஏக்காக கேரட் எடுத்துக்கும் போதோ, விட்டமின் டிக்காக மஷ்ரூமோ, இல்லை விட்டமின் இக்காக மீனோ, இல்லை விட்டமின் கேக்காக ப்ரக்கோலி எடுத்துக்கும் போதோ கொஞ்சம் எண்ணெய் விட்டு சமைச்சோம் அப்படின்னா இந்த விட்டமின்ஸ் முழுவதும் நமக்கு கிடைச்சிடும். நம்பர் 4 டர்மரிக் அண்ட் பிளாக் பெப்பர். மஞ்சளில் இருக்கிற பயோ ஆக்டிவ் காம்பனன்ட் பேர் வந்து கர்குமின். பிளாக் பெப்பரில் இருக்கிற பயோ ஆக்டிவ் காம்பனன்ட் பேர் பைப்ரின். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துக்கும் போது இந்த கர்குமினோட அவைலபிலிட்டி கிட்டத்தட்ட 2000% அதிகமாகுது. அதில் எப்போதும் மஞ்சள் போட்டு சமைக்கும் போது கொஞ்சமாவது பெப்பர் சேர்த்துக்குங்க. ஆப்பம் தேங்காய் பால், இடியாப்பம் பாயா, செத்தோசை வடகரி, இது மாதிரி சுவைக்காக காம்பினேஷனில் சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்காகவும் சில காம்பினேஷனில் சாப்பிடுவோமே.